வணக்கம். நம்ம உகரம் தமிழ் வகுப்புல தொடர் அமைத்தல் அது பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செய்தி வினாக்களுக்கு விடையளி. அதுதான் நம்ம பார்க்க போறோம். இது என்ன செய்தி வினாக்கள் அப்படின்னா, இங்க ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது நியூஸ் பேப்பர்ல வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த செய்தியை ஒரு தடவை வாசிங்க. அப்படியே பார்த்து வாசிங்க. வாசிக்கும் பொழுதே உங்களுக்கு புரியும். சரிங்களா? இதுல ஏதாவது புரியலன்னா மட்டும் என்கிட்ட கேட்கணும். ஆல்ரெடி நீங்க 2 லெவல்ல தமிழ் கிராஸ் பண்ணி வந்தாச்சு. அதனால இது உங்களுக்கு கஷ்டமான விஷயம் கிடையாது. நீங்க ஒரு தடவை வாசிங்க. அதுல உள்ள வார்த்தைகள் ஏதாவது எனக்கு புரியல அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? இப்ப உதாரணமா இங்க பாருங்க, ஒரு செய்தித்தாள் செய்தி கொடுத்திருக்காங்க. ஒரு செய்தித்தாள்ல உள்ள ஒரு கட்டிங். அதை எடுத்து கொடுத்திருக்காங்க. செம்மொழி தமிழ் அதை பத்தின ஒரு செய்தி. சரிங்களா? இந்த செய்தியை நீங்க ஒரு தடவை வாசிங்க. வாசிச்சுட்டு என்ன பண்ணணும்னா, இங்க கேள்விகள் கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்க ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு இது போன லெவல் எக்ஸாம்ல எல்லாம் கூட பண்ணிருக்கீங்க. என்னன்னா, ஒரு பத்தி கொடுத்திருப்பாங்க இல்லையா, ஒரு பேராகிராஃப். அதுல அது 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 கீழே கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க. நீங்க அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை அந்த பேராகிராஃப்ல இருந்து எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு எழுதுவீங்க தெரியுமா? அதேதான். அந்த அந்த எக்ஸசைஸும் இந்த தடவை உங்களுக்கு உண்டு. அது இல்லாம அடிஷனா இதுவும் உண்டு. சரிங்களா? இப்ப அதுக்கு பதில் நியூஸ் பேப்பர் கட்டிங்காவும் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணணும், இது ஒருத்தரை அப்படியே வாசிங்க. வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த கேள்விகள் ஃபர்ஸ்ட் இந்த கேள்வியை நோட் புக்ல எழுதுங்க. இந்திய அரசால் செம்மொழி என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட முதல் இந்திய மொழி எது அப்படின்னு இந்த கேள்வி எழுதிக்குங்க. எழுதிட்டு அதுக்கு கீழே ஆன்சர் எழுதணும். என்ன எழுதணும் ஆன்சர்? நீங்க எப்பவுமே நான் ஒரு க்ளூ ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு கேள்வி இருக்குன்னா அதுல இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே பார்த்து எழுதுங்க. ஒரே ஒரு இடத்த மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல ஆன்சர் எழுதணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அது எந்த இடம்? வினாச்சொல். எந்த இடத்துல வினாச்சொல் இருக்கோ அந்த வினாச்சொல்லை எடுத்துட்டு அந்த இடத்துல உங்களுடைய ஆன்சரை ரீப்ளேஸ் பண்ணணும். அவ்வளவுதான். சரிங்களா? இது ஆல்ரெடி நம்ம பயிற்சி பண்ணதுதான். இங்கேயும் அதேதான். இப்ப அப்படியே இந்த கேள்வியில உள்ளதை எல்லாத்தையும் அப்படியே எழுதுங்க. இந்திய அரசால் செம்மொழி என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட முதல் இந்திய மொழி, அது வரைக்கும் எழுதிட்டு இந்த எதுன்றதை எடுத்துட்டு என்ன பண்ணணும், அதுக்கான ஆன்சரை இந்த செய்தித்தாள், இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ல இருந்து கண்டுபிடிச்சு அந்த எது இடத்துல நீங்க அந்த ஆன்சரை ஃபில்அப் பண்ணணும். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம பண்ணாதான் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அதனால ஈஸியா பண்ணி அனுப்புங்க. அப்புறம் தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு எது? அப்ப மீதியெல்லாம் அப்படியே எழுதணும். எது என்றதை எடுத்துட்டு என்ன பண்ணணும், ஆன்சர் ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த 3வதுல எது வினாச்சொல்? எங்கு, அதை ரீப்ளேஸ் பண்ணணும். 4வதுல எந்தெந்த, அதை ரீப்ளேஸ் பண்ணணும். 5வதுல எத்தகைய. சரிங்களா? இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி அழகா எழுதி அனுப்புங்க. சரிங்களா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வராம நீட்டா ப்ரெசென்ட் பண்ணணும். இதேதான் மத்த இந்த இந்த அசைன்மெண்ட் பூரா இதேதான். சரிங்களா? அடுத்த விளம்பர செய்தி என்ன? பொங்கல் பத்தின, தைப்பொங்கல் பத்தின ஒரு விளம்பர செய்தி. அதை பார்த்து அதுக்கான கேள்விகள் இருக்கு, எழுதி அனுப்புங்க. அடுத்தது உருகும் பனிமலைகள். சரிங்களா? அதை பத்தின ஒரு செய்தி, அதுக்கான கேள்வி இருக்கு, அழகா எழுதி அனுப்புங்க. அடுத்தது நூல் வெளியீட்டு விழா. அது எல்லாரும் வாங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஒரு இன்விடேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு அழைப்பிதழ், அதுக்கான கேள்விகள். அடுத்தது உலக சிலம்ப சங்கம், அவங்க நியூஸ் பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க, அதுக்கான கேள்விகள். அடுத்தது இது என்னன்னா, இதுவும் நூல் வெளியீட்டு விழா, அதுக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறாங்க, அதுக்கான கேள்விகள். அடுத்தது செயற்கைக்கோள் புகைப்பட கண்காட்சி, ஒரு எக்ஸிபிஷன் பத்தின நியூஸ், அதுக்கான கேள்விகள். அடுத்தது நாணய கண்காட்சி, இதுவும் ஒரு எக்ஸிபிஷன். நாணயம்னா என்னது? இந்த பைசா எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த காலத்துல பயன்படுத்தின பைசா, 16ஆம் நூற்றாண்டு பயன்படுத்தின இந்த பணம், அதெல்லாம் அதை பத்தின ஒரு கண்காட்சி, அதை பத்தின செய்தி, அதுக்கான கேள்வி. அடுத்து ப்ரூஸ்லி உடற்பயிற்சி கூடம், இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரம். சரிங்களா? உடற்பயிற்சி கூடம்னா என்ன தெரியும்? ஜிம் இல்லையா, அதை பத்தின ஒரு செய்தி, விளம்பரம், அதுக்கான கேள்வி. அடுத்தது குழந்தை கவிஞர் கதை பாடல்கள்.
அந்த நூலை பத்தின ஒரு சிறு குறிப்பு, ஒரு செய்தியா கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதோட பார்ட் 1 முதல் தொகுதி அதை பத்தின ஒரு செய்தி, அதுக்கான கேள்விகள். இதுதான், இவ்வளவுதான். நீங்க ஆல்ரெடி இது படிச்சதுதான். அதனால நீங்க சூப்பரா எழுதி அனுப்புவீங்க. சந்தேகம் இருந்தா கேட்டு அனுப்புங்க. தேங்க்யூ.